முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். 2026 இன்னும் சில நாட்கள்ல தமிழ்நாடு சந்திக்க போகக்கூடிய அந்த தேர்தல் மெகா போர்க்களம் எப்படி இருக்க போகுது? ஆளுங்கட்சி ஆட்சியை தக்க வைக்குமா இல்ல எதிர்கட்சி கோட்டையை தகர்க்குமா? இது எல்லாத்துக்கும் மேல விஜய் அவர்களுடைய வருகை யாரோட தூக்கத்தை கெடுக்க போகுது? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் நம்மளுடைய மனசுல ஓடிட்டு இருக்கும். இதோ தமிழக அரசியலோட நாடி துடிப்பை அப்படியே அக்கு வேற ஆணி வேற அலசி பிரபல நக்கீரன் இதழ் ஒரு பிரம்மாண்டமான மெகா சர்வே முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க. நக்கீரன் நடத்தி இருக்கிற இந்த மெகா சர்வே ரிசல்ட்ஸ் தமிழக அரசியலோட ஜாம்பவான்களே ஷாக் ஆக்கி இருக்கு. இந்த முடிவுகள் சொல்றது என்ன? விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா இல்லையா? யார் ஓட்ட யார் பிரிக்க போறாங்க? உதயநிதியின் அசுர உழைப்பு திமுகவை மீண்டும் அரியணையில ஏற்றுமா இல்ல எடப்பாடியின் வியூகம் எடுபடுமா? ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு தொகுதியும் என்ன சொல்லுதுன்னு இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப விலாவரியாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த தேர்தல் நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் சாதாரணமான ஒரு தேர்தலாக இருக்க போகிறது இல்லை. முதல்ல தலைநகர் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்கள்லேருந்து அப்படியே ஆரம்பிப்போம். நக்கீரன் சர்வே படி இந்த மண்டலத்தில் திமுக கூட்டணி ஒரு கிளீன் ஸ்வீப் செய்ய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் திமுக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினின் இளைஞர் அணி ஆற்றிய களப்பணி இந்த மண்டலத்தில் ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய பலமா அமைஞ்சிருக்கு. மகளிர் உரிமை தொகை திட்டம், அப்புறம் சென்னையில் நடந்த உள்கட்டமைப்பு பணிகள் மக்களுக்கு திமுக மேல ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே சமயம் அதிமுக சில இடங்கள்ல கடும் போட்டி கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டாலும் ஓட்டு வித்தியாசத்துல திமுக முந்திரதா நக்கீரன் கணிச்சிருக்காங்க. இந்த 2026 தேர்தலை நாம 4 முனை போட்டி அப்படின்னு சொல்றோம். திமுக கூட்டணி ஒரு பக்கம், அதிமுக கூட்டணி ஒரு பக்கம், விஜயின் தாவேகா ஒரு பக்கம் மற்றும் சீமானின் நாம் தமிழர் மறுபக்கம். ஆனா நக்கீரன் இதனுடைய எடிட்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பெயருக்கு தான் இது 4 முனை போட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா களத்துல நிஜமான மோதல் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் இடையில மட்டும் தான் இருக்கு அப்படின்னு ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. பல தொகுதிகளில் விஜய் மற்றும் சீமான் பிரிக்கக்கூடிய வாக்குகள் திராவிட கட்சிகளோட வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரா இருக்குமே தவிர அவங்க ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு இன்னும் வளரல அப்படின்றதுதான் இந்த சர்வேலேருந்து வரக்கூடிய கசப்பான உண்மை. ஆனா விஜய் வர்றது யாருக்கு பாதிப்பு? அதை பத்தி தான் அடுத்த விலாவரியா பார்க்க போறோம். இப்ப எல்லாருடைய பார்வையுமே விஜய் மேலதான் இருக்கு. நக்கீரன் சர்வேல விஜய் கட்சி பத்தி ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. விஜயோட மாநாடுகளுக்கும் அவர் போற இடங்களுக்கும் மக்கள் கூட்டம் கூட்டமா அலைமோதுறாங்க, அவரை போயிட்டு பார்க்கறதுக்கு வெயிட் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் உண்மைதான். ஆனா நக்கீரன் என்ன சொல்லுதுன்னா, கூட்டம் கூடுறது எல்லாமே ஓட்டா மாறாத அவருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா விஜயோட ரசிகர்களான புதிய தலைமுறை வாக்காளர்கள் ஓட்டு பட்டியலில் பேர் இருக்கான்னு கூட பல பேர் சரியா செக் பண்ணவே இல்லையாமா. இது கட்சியோட நிர்வாகிகளுக்கு ஒரு பெரிய மைனஸா மாறி இருக்கு. இந்த சர்வே முடிவுகளின்படி விஜய் போட்டியிட வாய்ப்புள்ளதா சொல்லப்படுற பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலுமே விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு கம்மியா இருக்கிறதாகவும் அவர் தோற்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அப்படின்னு நக்கீரன் ரொம்ப அதிரடியா சொல்லியிருக்காங்க. விஜய் ஒரு வாக்கு பிரிப்பாளர், அதாவது ஓட் ஸ்பாய்லரா அந்த ரோல் மட்டும் தான் அவர் பிளே பண்ணுவார் இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. அடுத்ததா அப்படியே ஏடிஎம்கே பக்கம், அதிமுக பக்கம் வருவோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயங்கரமா முயற்சி பண்ணாலும் கூட சில விஷயங்கள் அவருக்கு பின்னடைவா இருக்கு. சசிகலா தனி கட்சி ஆரம்பிச்சு தென் தமிழகத்தில் அதிமுகவோட ஓட்டுகளை பிரிக்கிறாங்க. அதே மாதிரி ஓபிஎஸ் திமுக பக்கம் போனதுனால குறிப்பிட்ட சில சமூக வாக்குகள் அதிமுகவை விட்டு விலகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி பாமக கூட ராமதாஸ் ஐயாவுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய முரண்பாடுகள் அவங்க போட்டியிடுற 18 தொகுதிகளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லப்படுது. இது எல்லாமே மறைமுகமா திமுகவுக்கு தான் சாதகமா அமையுது. இப்போ சீமான் அவர்களை பத்தி பார்க்கலாம். இத்தனை வருஷமா தனித்து போட்டியிட்டு வாக்கு சதவிகிதத்தை உயர்த்தி வந்த நாம் தமிழர் கட்சிக்கு இந்த முறை ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இருக்கிறதா நக்கீரன் சொல்லுது. குறிப்பா விஜய் வருகைக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி தம்பிகளினுடைய வாக்குகள் செதற ஆரம்பிச்சிருக்கு. நாம் தமிழர் அலை ஓய்தா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய இந்த சர்வே எழுப்பி இருக்கு. நாம் தமிழர் கட்சி பிரச்சாரங்கள்ல சீமானனுடைய பேச்சில் அனல் பறந்தாலும் கூட தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு அப்படின்றது இன்னும் அவங்களுக்கு எட்டா கனியாவே தான் இருக்கு. நக்கீரன் வெளியிட்ட முதல் கட்ட 319 தொகுதிகள் முடிவை பார்த்தோம் அப்படின்னா திமுக கூட்டணி ஒரு அசைக்க முடியாத பலத்தோடு இருக்காங்க. 180 தொகுதிகள் வரை திமுக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கணிப்பு சொல்லுது. திருவண்ணாமலையில ஏவா வேலு, திருச்சுழியில தங்கம் தென்னரசு, கரூர்ல செந்தில் பாலாஜியோட வியூகம்னு பல இடங்கள்ல திமுக ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா கோபிச்செட்டிப்பாளையம், சிவகாசி மாதிரியான சில தொகுதிகளில் அதிமுகவோட கை ஓங்கி இருக்கிறதாகவும் இந்த சர்வே சொல்லுது. சரி, இப்போ என்ன நிலவரம் அப்படின்றத கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலா பார்ப்போம். வெறும் பேச்சு மட்டும் போதாது, புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். நக்கீரன் எடுத்த மெகா சர்வேல மொத்தம் 234 தொகுதிகளில்
முதல் கட்டமா 119 தொகுதியோட ரிசல்ட்ஸ் அலசியிருக்காங்க. இதுல கிடைக்கிற டேட்டா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இந்த முறை திமுக கூட்டணிக்கு சுமார் 42% முதல் 45% வரைக்கும் வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சர்வே சொல்லுது. கடந்த தேர்தலை விட இது ஒரு நிலையான இடம் தான். ஆனா அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 28% முதல் 31% வரைக்கும் வாக்குகள் அவங்க பெறக்கூடும்னு கணிக்கப்பட்டிருக்கு. இங்கதான் ஒரு விஷயத்தை நம்ம முக்கியமா கவனிக்கணுங்க. கடந்த முறை அதிமுகவுக்கு இருந்த அந்த வலுவான ஒற்றை தலைமை பிம்பம் செதஞ்சிருக்கிறதுனால தென் மாவட்டங்கள்ல வாக்குகள் கம்ப்ளீட்டா செதறப்போகுது. இப்ப புதுசா களமிறங்கி இருக்கக்கூடிய டிவிகே மற்றும் நாம் தமிழர் கட்சி இவங்களை பார்த்தோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சுமார் 12% இருந்து 15% வரைக்கும் வாக்குகளை பிரிப்பாங்க அப்படின்னு இந்த டேட்டா சொல்லுது. விஜயின் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் நகர்ப்புற இளைஞர்கள் மத்தியில சுமார் 6% இருந்து 8% வரைக்கும் வாக்குகளை குறிவைக்குது. ஆனா நக்கீரன் சர்வே படி பெரம்பூர் தொகுதியில் விஜய்க்கு வெறும் 18,000 முதல் 22,000 வாக்குகள் வரைக்கும் தான் அவர் பெறுவார் அப்படின்றது இப்போதைக்கு சாதகமா தெரியுது. இது வெற்றிக்கான இலக்கை விட ரொம்பவே கம்மி. சீமானின் நாத்தாக்கா அதாவது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் 7% கிட்ட இருந்த இவங்களுடைய ஓட்டு வங்கி இப்ப 5% இருந்து 6% குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுடைய யங் ஓட்டர்ஸ் அந்த ஒரு பகுதி விஜய் பக்கம் அப்படியே சாயிருந்து சர்வேல ரொம்பவே கம்ப்ளீட்டா தெரிய வந்திருக்கு. இப்போ மண்டல வாரியா பார்த்தோம் அப்படின்னா சென்னை மற்றும் திருவள்ளூர் மொத்தம் 30 தொகுதிகள். இங்கே திமுக கூட்டணிக்கு 28+ தொகுதிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய லேண்ட்ஸ்லைட் விக்டரி. திருச்சி மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் இங்க அமைச்சர்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கு ஓங்கி இருந்தாலும் கூட திருச்சி கிழக்கு மாதிரி தொகுதிகளில் கடுமையான போட்டி நிலவுது. கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியின் கோட்டையா கருதப்படுற இங்க செந்தில் பாலாஜியின் வருகைக்கு பிறகு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில 48% வெர்சஸ் 46% அப்படிங்கிற மிக குறுகிய இடைவெளியில தான் போட்டி இருக்கு. இந்த சர்வேல ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க, மகளிர் உரிமை தொகை. சர்வேல பங்கேற்ற பெண்கள்ல 65% பேர் இந்த திட்டம் தங்களுக்கு பெரிய உதவியா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது திமுகவோட வெற்றி வாய்ப்பை 3% இருந்து 4% வரைக்கும் உயர்த்தது. இதுதான் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் அப்படின்னே சொல்லலாம். எல்லா டேட்டாவையுமே நம்ம கூட்டு கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா நக்கீரன் சர்வேயினுடைய இறுதி முடிவுகள் என்ன சொல்லுது தெரியுமா? மொத்தம் உள்ள 234 இடங்கள்ல திமுக கூட்டணி 165 முதல் 185 இடங்கள் வரை, அதாவது தனிப்பெரும் மெஜாரிட்டியை பிடிப்பாங்க அப்படின்னு தெரியுது. அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 40 முதல் 55 இடங்கள் வரை பிடிப்பாங்கன்னு தெரியுது. மற்றபடி நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், மற்றவர்கள் இவங்களெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா 2 முதல் 5 இடங்கள் வரைக்கும் மட்டுமே அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. சில தொகுதிகளில் இவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருந்தாலும் கூட அது இப்போ வரைக்கும் ஒரு இழுபறியாகவே தான் இருக்கு. இந்த எண்கள் எல்லாம் உங்களுக்கு உண்மையாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? விஜய் மேஜிக் நடக்கும் அப்படின்னு நம்புறவங்களுக்கு இது கண்டிப்பா ஒரு ஷாக்கிங்கான ட்ரீட்மெண்டா இருக்கலாம். ஆனா தரைமட்ட நிலவரம், அதாவது கிரவுண்ட் ரியாலிட்டி வேற மாதிரி இருக்குன்னு நக்கீரன் ஆனந்திரமா சொல்லுது. ஆக மொத்தத்துல இந்த சர்வே சொல்ற ஒரே விஷயம் ஸ்டாலினின் வியூகம் மற்றும் உதயநிதியின் உழைப்பு திமுகவை மீண்டும் அரியணையில ஏற்றலாம் அப்படின்றதுதான். ஆனா தேர்தல் காலம் அப்படின்றது இந்த கருத்து கணிப்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, நம்மளால கணிக்கவே முடியாது. மக்கள் மனசு கடைசி நேரத்தில் எப்படி வேணா மாறலாம். இந்த சர்வே முடிவுகள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாரா, இல்ல இந்த அளவுக்கு தான் ஓட்டுகள் வாங்கி நமக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பாரா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த மாதிரியான அடுத்த கட்ட அரசியல் அப்டேட்களை தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.